ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டெகிரல்ஸ்ல எக்ஸசைஸ் 7.5 பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல கொஸ்டின் நம்பர் 16ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் கூட நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாம்ல ஹிண்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலா 2 லீனியர் ஃபார்ம் இல்லை ஒரு குவாட்ரட்டிக் ஒரு லீனியர் இருந்தால் நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின் வந்தால் இங்கே பவர்ல என்ன டேர்ம் இருக்கோ அதில் ஒரு டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க. அதாவது எக்ஸ் பவர் என் மைனஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் நியூமரேட்டர்ல ஒரு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அங்கே இருக்கிற கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் என் பிளஸ் 1, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் பிளஸ் 1, இங்கே வந்து டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்மளோட சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்ச ரூல் எக்ஸ் பவர் ஏ மல்டிபிள் பை எக்ஸ் பவர் பின்னு இருந்ததுன்னா எக்ஸ் பவர் ஏ பிளஸ் பி அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல. ஸோ அதான் இங்கேயும் பண்ண போறோம். இது ஒரு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, இது ஒரு எக்ஸ் பவர் 1. எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 கூட ஒரு எக்ஸ் பவர் 1 மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 பிளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். மைனஸ் 1 பிளஸ் 1 கட்டாச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து எக்ஸ் பவர் என் தான். ஸோ இந்த கொஸ்டின்ல நியூமரேட்டர்ல எக்ஸ் பவர் என் மைனஸ் 1ம் டிஎக்ஸும் இருக்கு. டினாமினேட்டர்ல இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை எக்ஸ் பவர் என் ஆயிடுவாங்க. உள்ள ஆல்ரெடி ஒரு எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 தான் நம்ம கிட்ட இருந்தது. கொஸ்டின்ல சின்ன சப்ஸ்டியூஷன் தான் எடுக்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் என் வந்து டீன்னு அசியூம் பண்ண போறோம். அப்போ இதை ரெண்டு பக்கமா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அப்படின்னு வந்திருக்கும். டீயை பண்ணும்போது டிடி பை டிஎக்ஸ். நம்மளுக்கு இங்க மேல என்ன இருக்கு, எக்ஸ் பவர் என் மைனஸ் 1ம் டிஎக்ஸும் தானே இருக்கு. அப்ப டிஎக்ஸ் இங்க கொண்டு வந்துட்டு என் அங்க கொண்டு போயிடுங்க. எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை என் அப்படின்னு எழுதிடலாம் நம்ம. ஸோ சப்ஸ்டியூஷன்ல இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம் ஒரு தடவை டிஎக்ஸ் போட்டா போதும். டிடி பை என் டினாமினேட்டர்ல இந்த எக்ஸ் பவர் எண்ணுக்கு பதிலாக டி, இந்த எக்ஸ் பவர் எண்ணுக்கு பதிலாக திருப்பியும் ஒரு டி, அங்கே ஒரு பிளஸ் 1 அப்படின்ற டேர்ம் அங்கே இருக்கு. ஸோ இந்த எண்ணை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண என் மைனஸ் 1 வரும் அப்படின்றதுனால தான் நம்ம இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 எடுத்திருக்கோம். இங்கே மேல இருந்து 1 பை என்ன நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் கரெக்டாக இருக்கு. ஒரு டீயும் ஒரு டி பிளஸ் 1 ரெண்டுமே லீனியர் ஃபார்ம்ல இருக்கு. இது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ நியூமரேட்டர்ல இருக்க 1 பை n அப்படி வெளியில எடுத்துட்டோம்னா மேலே வந்து 1 பை டி இன்ட்டு டி பிளஸ் 1 இருக்கு. அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு டிடி இருக்கு. இப்போ இதில் வந்து இந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது டி பிளஸ் 1 ரெண்டுமே லீனியர் ஃபார்ம்ன்றதுனால ஏ பை டி அப்படின்ற ஒரு டேர்மும் பி பை டி பிளஸ் 1 அப்படின்ற டேர்மும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ கூட டி பிளஸ் 1ம் பி கூட டியும் மல்டிபிள் ஆகும். ஸோ ஏ இன்ட்டு டி பிளஸ் 1 பிளஸ் பி டைம்ஸ் டி, டினாமினேட்டர்ல வந்து டி இன்ட்டு டி பிளஸ் 1 அப்படின்றது கிடைக்குது. இங்க இருக்க டினாமினேட்டரும் இங்க இருக்க டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஸோ நியூமரேட்டர்ல ஒரு 1 இருக்கும். இங்க நியூமரேட்டர்ல வந்து டி பிளஸ் 1ம் அதுக்கப்புறம் பி இன்ட்டு டி இது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கும். இப்போ டிக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றது மூலமா ஏயும் பியும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு அப்ளை பண்ண போறோம். இங்க டி வர இடத்துலலாம் மைனஸ் 1 போட்டோம்னா 1 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் 0 ஆயிடும். இந்த டேர்ம் வந்து மைனஸ் பி அப்படின்னு வரும். ஏன்னா டிக்கு பதிலாக மைனஸ் 1 போட்டிருக்கோம். அப்போ பியோட வேல்யூ மைனஸ் 1. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 இஸ் ஈக்குவல் டு ஏ மல்டிபிள் பை 1, அதுக்கப்புறம் அடுத்த டேர்ம் வந்து 0 இருக்கும். இப்போ ஏயோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளோட இன்டகிரண்ட்டை வந்து ஏ பை பி பைன்ற ஃபார்ம்ல நம்ம இங்கே பிரிச்சிருந்தோம் இல்லையா, இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கொஸ்டின் 1 பை n ஆஃப், ஸோ 1 பை n ஆஃப் இங்கே வந்து a by t b by t plus 1 எழுதணும். a வந்து 1னால 1 by t plus b வந்து minus 1, so minus 1 by t plus 1 அப்படின்னு எழுதி இங்க with respect to dtன்னு போட்டுக்கலாம். இந்த இன்டகிரண்ட்டை தான் நம்ம இப்படி பிரிச்சிருந்தோம், அதை இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். வெளியில இருக்க 1 by n அப்படியே தான் இருக்கும். 1 by t இன்டகிரேட் பண்ணும்போது log t அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த minus 1 இதுவும் 1 by t ஃபார்ம் தான். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது log of t plus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்துல பிளஸ் சின்னு போட்டுருங்க. இந்த 1 by n ரெண்டு பேருக்கும் காமனா தான் இருந்துச்சு. இதுல டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் யாரு, எக்ஸ் பவர் n தானே நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன். ஸோ 1 by n log of x power n minus log of x power n plus 1 அப்படின்னு நம்மளால எழுதிட முடியும். இதை இன்னும் நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது பார்க்க log a minus log b மாதிரி இருக்கு. log a minus log b அப்படின்னு வந்துச்சுன்னா log of a by b நம்ம எழுதுவோம்ல. அப்போ x power n by x power n plus 1 அப்படின்னு கூட நம்மளால இதை ஷார்ட்டா எழுதிக்க முடியுதா உங்களோட ஃபைனல் ஆன்சர்.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 பார்க்கலாம். மேல வந்து cos x இருக்கு, டினாமினேட்டர்ல வந்து 1 மைனஸ் sin x அப்புறம் 2 மைனஸ் sin x இருக்கு. இது ரெண்டு தனித்தனி ஃபேக்டர் மாதிரி இருக்கிறதுனால இவங்க ரெண்டுமே லீனியர் ஃபார்ம்ல ஈஸியா நம்மளால கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஒரே ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன், sin x t-ன்னு எடுக்கிறோம். ஸோ 1 மைனஸ் sin x 2 மைனஸ் sin x ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன் நம்ம எடுக்கிறோம். sin x வந்து நம்ம t-ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வரும், t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt by dxன்னு வரும். அந்த dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். சரி, cos x dx dt-ன்னு எழுதிட்டோம்னா sin x t-ன்னு அசியூம் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப குட்டியாயிடும் பாருங்களேன். நியூமரேட்டர் வந்து dt-ன்னு வந்துருச்சு, டினாமினேட்டர்ல 1 மைனஸ் t, இது வந்து 2 மைனஸ் t அப்படின்னு கிடைக்குது. இது நார்மல் உங்களோட பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ரேஷனல் ஃபார்ம்ல இருக்கு. டினாமினேட்டர்ல டேர்ம்ஸ் வந்து ரெண்டுமே லீனியர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி a by b by அப்படின்னு இதை மாத்திக்கலாம். ஸோ பை பார்ஷியல் ஃபிராக்ஷன் a by 1 மைனஸ் t பிளஸ் b by 2 மைனஸ் t அப்படின்னு எழுதிடலாம். இதை நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். இவங்களுக்கு முதல்ல எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ a இன்ட்டு 2 மைனஸ் t, இவங்க கிட்ட b இன்ட்டு 1 மைனஸ் t அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டர்ல ரெண்டு பேரோட மல்டிபிளிகேஷனும் வரும். ஸோ 1 மைனஸ் டி 2 மைனஸ் டி. எப்படி பார்த்தாலும் இந்த டினாமினேட்டரும் கட் ஆகிடும். இந்த நியூமரேட்டர் தான் இந்த நியூமரேட்டருக்கு ஈக்குவேட் ஆகும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு a டைம்ஸ் 2 மைனஸ் டின்னு இருக்கு, அப்புறம் b டைம்ஸ் 1 மைனஸ் டின்னு இருக்கு. இப்போ டீக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமா ஏயும் பியும் ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே அது உங்களை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு இதை நீங்கள் ரஃப்ல பண்ணாலே போதும். இஃப் t is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் 0 ஆகிடும், இதில் மட்டும் 2 வரும். 1 மைனஸ் 2 மைனஸ் 1, அதனால இது மைனஸ் பி. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், பியோட வேல்யூ மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு வேல்யூ இஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது 0 ஆகிறதுக்காக 1 ஈக்குவல் டு இங்கே 1 போட்டோம்னா 2 மைனஸ் 1 1 தான். அப்போ இது ஏ வந்துடும். இந்த டேர்ம் 0 ஆகிடும், நம்ம எழுத தேவையில்லை. அப்போ ஏயோட வேல்யூ என்ன 1, பியோட வேல்யூ மைனஸ் 1 கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருந்த கொஸ்டின் தான் நம்ம இப்படி பிரித்து எழுதியிருந்தோம். 1 மைனஸ் டி இன்ட்டு 2 மைனஸ் டி அப்படின்னு இருந்த கொஸ்டின் தான் ஏ பை பி பை. ஏ வந்து 1 பை 1 மைனஸ் டி, பி வந்து மைனஸ் 1, ஸோ மைனஸ் 1 பை 2 மைனஸ் டி அப்படின்னு கிடைக்குது. இவங்களை இன்டகிரேட் பண்ண சொல்லி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க இல்லையா. அப்போ இந்த பக்கம் இன்டகிரேட் போட்டால் இந்த பக்கமும் இன்டகிரேஷன் சைன் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இது 1 பை எக்ஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால இவங்களை வந்து இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ லாக் ஆஃப் 1 மைனஸ் டி அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து டி வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு மைனஸ் 1 வரும். அந்த மைனஸ் 1 இங்கே டினாமினேட்டர்ல போடணும். இது பிளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே வந்து பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இருக்கு நம்ம கிட்ட. 1 பை எக்ஸ் ஃபார்ம் தான் இது. ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது லாக் ஆஃப் 2 மைனஸ் டின்னு வந்துடும். இங்கேயும் டி வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால டினாமினேட்டர்ல நம்ம ஒரு மைனஸ் சைன் போடணும். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் நம்ம நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம். ஏன்னா டினாமினேட்டர்ல இருக்கிற 1 வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ பிளஸ் லாக் ஆஃப் 2 மைனஸ் டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. பிளஸ் சின்னு போட்டுடலாம், இன்டகிரேஷனோட கான்ஸ்டன்ட். இதில் டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் வந்து சைன் எக்ஸ், அதுதான் நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். அது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு லாக் ஏ மைனஸ் லாக் பி மாதிரி இருக்குது. லாக் ஏ மைனஸ் லாக் பி இருந்தால் அதை நம்ம எப்படின்னு எழுதிக்கலாம், லாக் ஆஃப் ஏ பை பி அப்படின்னு எழுதிக்கலாம்ல. அந்த ரூல் படி இதை லாக் ஆஃப் ஏ பை பி. இதில் எப்போவுமே வந்து ப்ளஸில் இருக்கிறவங்க தான் ஏ, மைனஸில் இருக்கவங்க தான் பி. ப்ளஸில் இருக்கவங்கள தான் நியூமரேட்டரில் போடணும், இந்த மைனஸ்ல இருக்கவங்கள தான் டினாமினேட்டர்ல போடணும். இப்படி எழுத முடியும் நம்மளால. ஸோ டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் சைன் எக்ஸ் தானே. அப்போ வந்து லாக் ஆஃப் 2 மைனஸ் சைன் எக்ஸ் பை 1 மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு போட்டு பக்கத்தில் ப்ளஸ்ன்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2, கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4ன்னு இருக்கு. இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுத போகிறோம் நம்ம. மேம் இதில் எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து ஒய்ன்னு எழுதுனா அப்போ இதை வந்து டிஒய்ன்னு மாற்ற முடியாது. கொஸ்டினில் 2x இல்லையே அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஆனால் இதை வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த டிஎக்ஸை வந்து ஒய்யா மாற்றுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இல்லை. ஆனால் இப்படியே வச்சு பண்ணும்போது ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பார்க்கும்போது மேலே பாருங்களேன், ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் ஃபார்ம் வரும். எப்படி பார்த்தாலும் இதுவும் குவாட்ரேட்டிக், கீழேயும் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் ஃபார்ம், இதுவும் குவாட்ரேட்டிக். மேலே கீழேயும் சேம் டிகிரி இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடையாது. ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இல்லாதவங்களுக்கு நம்மளால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியாது இல்லையா. அதனால முதல்ல உங்களை டிவைட் பண்ணி ஒரு மிக்ஸ்டு டைப்பில் கொண்டு வந்துட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம பண்ணணும். முதல்ல இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒரு 1y இங்கே ஒரு 2y வரும். ஸோ ஆட் பண்ணும்போது 3y, 1 2s are 2.
அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் y இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்ட் வரும். ஒரு 3y ஒரு 4y ஆட் பண்ணா 7y. கடைசியா 3 4s 12 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமா இருக்கிறதுனால இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடையாதுனால நம்ம முதல்ல இவங்களை என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி டிவைட் பண்ணணும், நியூமரேட்டர் தான் உள்ள எழுதணும் எப்பவுமே. ஸோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் 3y பிளஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். வெளியில வந்து இந்த டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. ஒய் ஸ்கொயர் பிளஸ் 7y பிளஸ் 12 அப்படின்னு இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒய் ஸ்கொயர், இங்கேயும் ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ 1 போட்டுக்கலாம். அதே ஒய் ஸ்கொயர் வந்துடும். 1 கூட இவங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணும். 1 இன்ட்டு 7y 7y, 1 இன்ட்டு 12 12. ஸோ எப்பவுமே வந்து டிவிஷன்ல வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ இங்க வந்து மைனஸ், இதுவும் மைனஸ், சிம்பிள் மாறிடும், இது கட் ஆயிடும். 3ல -7 பண்ணும்போது -4y வரும். பிளஸ் 2வும் -12ம் -10 அப்படின்னு கிடைச்சிருக்கும். நார்மலா ஒரு டிவிஷன்ல மேல கிடைக்கிறது கோஷன்ட், இந்த டேர்முக்கு பேரு டிவைசர், கீழே வர்றது வந்து உங்களோட ரிமைண்டர். கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதுறது தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனோட டைப். இப்படிதான் இதை நம்ம எழுதணும். ஸோ ரெண்டு டேர்மை நம்ம டிவைட் பண்றோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ கோஷன்ட் வந்து 1 பிளஸ் ரிமைண்டர் வந்து இங்க கிடைச்சிருக்கு -4y -10 டிவைடட் பை டிவைசர் எடுத்து எழுதிக்கலாம். டிவைசர் வந்து y ஸ்கொயர் பிளஸ் 7y பிளஸ் 12 அப்படின்னு இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். மேல பவர் 1 கீழே பவர் 2 வந்துருச்சுல. ஸோ இந்த 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ மேல நம்ம காமன் டேர்ம் எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம், இல்லை அப்படியே வச்சு சம ப்ரொசீட் பண்ணதா இருந்தாலும் பண்ணிடலாம். டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இதே டேர்ம் தான் வரும், y பிளஸ் 3 y பிளஸ் 4. ஏன்னா டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தான் நம்மளால பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேர்மை மட்டும் தான் எடுத்து நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ண போறோம். பண்ணிட்டு கடைசி இன்டகிரேஷன் பண்ணும்போது இந்த 1ஐயும் சேர்த்துக்கலாம் இன்டகிரேஷன்ல. ஸோ இந்த டேர்ம் மட்டும் எடுத்துட்டு பார்க்கும்போது இது ரெண்டுமே லீனியர் ஃபார்ம். அப்போ a/b இந்த பேட்டர்ன்ல கிடைக்கும். இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த டினாமினேட்டருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது y பிளஸ் 4 இங்கே மல்டிபிள் ஆகும், இந்த y பிளஸ் 3 இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ a இன்ட்டு ஒய் பிளஸ் 4 டினாமினேட்டர்ல டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கும்போது நம்ம எல்சிஎம் எடுப்போம், அதுதான் பண்றோம். இங்க y பிளஸ் 4 இருக்கு, அப்போ y பிளஸ் 3 தான் இல்லை, அதனால அதை எழுதிக்கணும். டினாமினேட்டர்ல இவங்க ரெண்டு பேருமே மல்டிபிள் வருவாங்க. இது நீங்க சின்ன கிளாஸ்ல பட்டர்ஃப்ளை மெத்தட்னு சொல்வீங்கல்ல, அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணும்போது இங்க இருக்கிற இந்த டினாமினேட்டரும் இங்க இருக்கிற டினாமினேட்டரும் கட் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்கும்னா இங்க வந்து நியூமரேட்டர்ல -4y -10, அங்க நியூமரேட்டர்ல a டைம்ஸ் y பிளஸ் 4 பிளஸ் b டைம்ஸ் y பிளஸ் 3 இப்படி கிடைக்குது. இப்போ இதுல முதல்ல yக்கு வந்து -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். if y is equal to -4, இங்க y வர இடத்துலலாம் -4ன்னு போடுறோம். இப்போ -4 இன்ட்டு -4 -10 ஈக்குவல் டு இந்த டேர்ம் -4 போட்டா 0 ஆயிடும். இதுல -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் b இன்ட்டு -4 பிளஸ் 3ன்னு கிடைக்குது. இது -4ம் -4ம் 16, இங்க ஒரு -10 இருக்கு. 16ல 10 மைனஸ் பண்ணா 6 தான். ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணும்போது -1, இங்க b இருக்கு, அப்போ இங்க -b அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ -bயோட வேல்யூ பிளஸ் 6னா பிளஸ் பியோட வேல்யூ -6. ரெண்டு பக்கம் -1ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ a வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு b 0 பண்ணணும். அப்போ yக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணா 0 ஆகும், -3. அப்போ எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் -3 போட்டுக்கோங்க. -4 -3 -10 ஈக்குவல் டு a டைம்ஸ் -3 பிளஸ் 4ன்னு வரும். இந்த டேர்ம் 0 ஆயிருக்கும், அதை நம்ம எழுத வேண்டாம். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா பிளஸ் 12 வரும். இங்க -10 இருக்கு. 12ம் -10ம் 2ன்னு வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணா 1 தான். ஸோ 1 இன்ட்டு a. அப்போ ஏயோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு, 2ன்னு கிடைச்சிருக்கு. ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சுல. இங்க வந்து என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது ஆக்சுவலா யாரோட வேல்யூ தெரியுமா, இவங்களோட வேல்யூ. ஸோ என்னோட கொஸ்டின்ல ஈக்குவேஷன் 1ல இந்த 1 அப்படியே இருக்கு. இந்த டேர்மை நம்ம a/b பிரிச்சிருக்கோம். ஏக்கு பதிலா 2வும் பிக்கு பதிலா -6ம் வந்திருக்கு. அப்போ மொத்தமா இந்த 3 டேர்மை எடுத்து எழுதிடலாம். ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. இதுக்கு பதிலாக a/b/ன்னு நம்ம பிரிச்சுட்டு ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரையும் பிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரையும் எழுதிட்டோம். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணோம். ஆனால் கொஸ்டின் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dxல தான் இருக்கு. இப்போ நம்ம x ஸ்கொயர்டை மட்டும் தான் yன்னு மாற்றி இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் yல இருந்து இங்கே dyல இருந்தது தான் நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியும். கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் xல இருக்கும்போது இங்கே dx இருக்கு. ஓகே, அப்போ yல இருந்தால் dy இருக்கணும். dy கொண்டு வரக்கு நம்ம கிட்ட இங்கே சஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் இல்லை இல்லையா. அப்போ சம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம இன்டகிரேஷனுக்கு போனோம். அப்போ yக்கு பதிலாக x ஸ்கொயர்ட் போட்டுட்டு தான் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ வந்து இதை இப்படி மாத்திக்கலாம். நம்ம 1 + 2 இங்க yன்னு இருந்துச்சுல, அப்போ அதுக்கு வந்து x ஸ்கொயர்ட் + 3 அப்படின்னு எழுதியிருக்கணும். -6 x ஸ்கொயர்ட் + 4 அப்படின்னு எழுதியிருக்கலாம். இதுதான் நம்மளோட இன்டகிரேட் பண்ண வேண்டிய டேர்ம். இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்பர் 1ன்றதுனால ப்ராப்ளம் இல்லை, அது டைரக்டா இன்டகிரேட் ஆயிடும். ஆனால் இந்த ஃபார்ம் பாருங்களேன், 2
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3ன்னு இருக்கு. 3 யாரோட ஸ்கொயரும் கிடையாதுல்ல. அதனால அதை √3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஏன்னா அப்பதான் இது பார்க்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மாதிரி இருக்கும். நம்ம உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு வசதியா இருக்கும். 6 இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 இருக்கிறதுனால அதை நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்படி கிடைச்சிச்சு. இப்போ இதை ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ண இது வெறும் எக்ஸ் ஆயிடும். பிளஸ் இந்த 2 நம்ம வெளில எடுத்துடலாம். இது 1/x ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மாதிரி இருக்கு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னா 1/a டைம்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் x/a தான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இது வந்து 1/a வந்து இங்க √3 இருக்கிறதுனால இங்க √3 tan இன்வர்ஸ் ஆஃப் x/a. அப்போ இங்க ஏக்கு பதிலாக √3 இருந்துச்சு. -6 அப்படியே தான் இருக்கும். இதுவும் பார்க்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கு பாருங்க. x/a tan இன்வர்ஸ் ஆஃப் x/2 அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு போட்டுடலாம். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.